அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே, திடீரென்று நாம் அனைவரும் ஆச்சரியப்படும் வகையிலும் அதிர்ச்சியூட்டும் ஒரு செய்தியாகவும் சமீபத்திலே நம்முடைய முன்னாள் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் காலமானார் என்ற செய்தி உலகையே உலுக்கக்கூடிய அளவிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனென்றால் ஆண்டவருடைய உயிர்ப்பின் ஞாயிறிலே மதிய வேளையிலே மக்களுக்கு வாழ்த்தொலி அளித்தார். உயிர்ப்பின் வெளிப்பாட்டை அவர்களுக்கு இறை ஆசிரை வழங்கி உயிர்ப்பினுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பலரும் புனித பேதுருடைய வளாகத்திலே ரோமையிலே கண்டு அவரை பார்த்து மகிழ்ந்தார்கள். அடுத்த நாள் காலை இத்தாலிய நேரப்படி 7:35 அளவிலே அவர் காலமானார் என்ற செய்தி பெரும் அதிர்ச்சியை தந்தது. எப்படி இவ்வளவு விரைவாக இறைவனுடைய கரம் சேர்ந்தார் என்று நினைக்கின்ற போது யாராலும் உடனே ஏற்று நம்பிக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர் மிகவும் கவலைக்கான இடமாக உடல் சோர்வாகி பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அங்கு உள்ள பெரிய மருத்துவமனையிலே அவர் சேர்க்கப்பட்ட போது பல ஊடகங்கள் தப்பறையான செய்திகளை சொல்லி அவர் இறந்து விட்டார், அவரை அடக்கம் செய்ய ஒத்திகை பார்க்கின்றார்கள் என்று மிகவும் மட்ட ரகமான கேவலமான ஊடகங்கள் செயல்பட்டதை நாம் அனைவரும் அறிவோம். எனவேதான் அதை யாரும் நம்புவதாக இல்லை. பிறகு சரியான அதிகாரப்பூர்வமான வத்திக்கான் செய்தி வெளிவந்த பிறகுதான் பலரும் அந்த உண்மை செய்தியை அறிந்து கொள்ள முடிந்தது. அன்புக்குரியவர்களே, இது ஒரு துக்க காலமாக நாம் ஆண்டவருடைய உயிர்ப்பின் எண்கிழமைகளில் மகிழ்ந்திருக்க வேண்டிய நேரத்திலே இறைவன் நல்லதொரு பாக்கியமான மரணத்தை நம்முடைய திருத்தந்தை அவர்களுக்கு அளித்திருப்பதை நினைத்து நாம் வருத்தப்பட தேவையே இல்லை. அவருக்காக நாம் மன்றாடி அவர் விண்ணகத்திலிருந்து தொடர்ந்து நம்முடைய தாயாகிய திருச்சபை அகில உலக மக்களை வழிநடத்த அவருடைய 12 ஆண்டுகள் திருத்தந்தையாக இருந்து பல்வேறு மாற்றங்களை, பல்வேறு சீர்திருத்தங்களை, மக்கள் மீது தாம் கொண்ட அன்பை வெளிப்படுத்திய எளிமையான வாழ்வு, அவருடைய ஏழ்மையான சூழல், இன்னும் அவருடைய இரக்க சடங்குகளை பற்றி கேள்விப்படுகின்ற போதும் மிக எளிமையாக இது நடைபெற வேண்டும் என்ற நிலையில்தான் அவருடைய வாழ்க்கை சுருக்கத்தை பார்க்கின்ற போது சிம்பிளிசிட்டி, ஹியூமிலிட்டி, மெர்சி, இப்படியாகத்தான் இறைவனுடைய பேரின்ப இரக்க செயல்களை வெளிப்படுத்துகின்ற வகையிலே அவருடைய வாழ்க்கையே அமைந்திருந்தது. மிக எளிமையான சாதாரண வகையிலே எல்லா காரியங்களையும் அவர் செய்து கொண்டிருந்தார். பேருந்திலே பயணம் செய்வது, மக்களோடு மக்களாக நடந்து செல்வது, இன்னும் பெரும் தலைவர்கள் பல நாடுகளுக்கு சென்றபோது அவர்களோடு உட்கார்ந்து உரையாடியது, இத்தாலியிலே ரோமைக்கு வேறு பல நாட்டு தலைவர்கள் எல்லாம் வருகின்ற போது அவர்களை புன்முறுவலோடு அழைத்து அவர்களுக்கு உபசரிப்பு தந்தது, பல காரியங்கள் நாம் நன்கு அறிவோம். அவருடைய சீர்திருத்தங்கள், திருச்சபை சட்டத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ சட்டங்களில் நிறைய விரிவாக்கத்தை தந்து மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு தொகுப்பாக திருச்சபை சட்டத்தினுடைய தளர்வுகளை உருவாக்கி அதற்காக எந்த ஒரு கோட்பாட்டையும் அவர் விட்டுவிடவில்லை. திருச்சபையினுடைய அடிப்படையான விசுவாச சத்தியங்களை கொண்டு விவிலியத்தையும் வெளிப்படுத்துகின்ற வகையிலும் சரியான பாதையிலே சட்ட ஒழுங்குகளை கடைபிடிக்க தெளிவான விளக்கங்களையும் வழிகாட்டுதல்களையும் தந்து பல சட்ட வல்லுநர்களை ஆலோசனை செய்து முறையான வகையிலே ஒவ்வொரு நாட்டுக்கும்
ஒப்புமை செய்கின்ற வகையிலே அவைகளை எல்லாம் அமைத்து அதற்கான கட்டுக்கோப்பான ஒரு நிலைப்பாட்டை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றார் நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். இவருடைய பெயரிலேயே அவருடைய ஆன்மீகம் வெளிப்படுகின்றது. புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசி, அவரைத்தான் நான் பிரான்சிஸ் என்று ஏற்றுக்கொண்டேன் என்று அவரே தான் ஏற்றுக்கொண்ட பெயருக்கான விளக்கத்தை தந்தார். 266வது திருத்தந்தையாக முதல் முறையாக பிரான்சிஸ் என்ற பெயரிலே வெளிவந்த திருத்தந்தை உலக மக்களை வியக்கின்ற வகையிலே கிறிஸ்துவர்கள், கத்தோலிக்கர்கள் என்று மட்டுமல்லாமல் பிறமல அனைத்து சகோதரர்களையும் ஒன்று சேர்க்கின்ற மாமனிதராக, பெரும் உலக தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து இயேசுவை முன்னிறுத்தி பறைசாற்றினார். எனவேதான் அவர் எல்லா நாடுகளையும் சந்தித்து அங்கிருந்த தலைவர்களையும் வாழ்த்து கூறி அவர்களை தொடர்ந்து மக்களை வழிநடத்துவதிலே கண்ணும் கருத்துமாய் செயல்பட கேட்டுக்கொண்டார். பல முறை இந்தியாவிற்கு வர தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். 2015 அவர் இலங்கைக்கு புனித ஜோசப் வாஸ் புனிதர் பட்டம் அளிக்க செல்ல வேண்டியிருந்த ஒரு நிர்பந்தங்களிலே இந்தியா வழியாகத்தானே செல்ல வேண்டும், எனவே தான் இந்தியாவுக்கு வர மிகுந்த விருப்பமாக இருக்கிறேன் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த போதும் நம்முடைய நிர்வாக இந்திய அரசாங்கம் அதற்கான அனுமதியை தரவில்லை. பலமுறை இந்திய ஆயர்களுடைய பேரவை கூட்டத்திலிருந்து மனுக்கள் கொடுத்திருந்தார்கள். பல நேரங்களிலே அவையெல்லாம் நிராகரிக்கப்பட்டது. இது ஒரு வேதனைக்குரிய ஒன்றுதான். ஏனென்றால் கடவுளுடைய அருள் திருத்தந்தை வழியாக இந்திய மக்களுக்கு வந்து சேர தடை செய்த அரக்கர்கள் கூட்டம் மக்களை கடின நெஞ்சப்படுத்திய சூழல்கள் எல்லாம் மறக்க முடியாத வேதனைக்கு ஆளாக்குகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் யாரெல்லாம் இந்தியாவிலிருந்து எந்த ஒரு மூலையிலிருந்தும் அங்கே சென்றவர்களை எல்லாம் அன்போடு அரவணைத்து உபசரித்து அவர்களுக்கு கௌரவம் தந்து அவர்களை பாராட்டினார். இந்த ஒரு வெளிப்பாடே இந்திய பண்பாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு தமது ஆசியை அவர் கொடுப்பதாக ஆயர்கள் சென்று சந்தித்த போதும், குருக்கள் சென்று அவரை பார்த்த போதும், துறவிகள் சென்று அவருக்கு வணக்கம் செலுத்திய போதும், எல்லா சூழல்களிலும் அவர் இந்திய மக்களோடு தானும் ஒன்றாக இருப்பதாகவும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதாகவும் அவர்களோடு இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் அவர் உருவாக்கி கொண்டார். எனவே கடவுள் நினைத்ததை மனிதனால் தடுக்க முடியாது. பலர் அவர் இங்கே வந்தால் மனமாற்றம் ஏற்படும், அதனால் பலர் அவர் பின்னே சென்று விடுவார்கள், இங்கே கிறிஸ்துவம் தழைத்தோங்கிவிடும் என்ற அச்ச உணர்வு, பயம், இது உயிர்ப்பின் காலத்திலே இந்த எண்கிழமைகளிலே வருகின்ற உயிர்த்த ஆண்டவருடைய நிகழ்வுகளை பற்றி சொல்லுகின்ற போதும், இயேசுவின் உடலை நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் என்ற வதந்தி யூதர்களிடையே பரவி கொண்டிருக்கின்ற அந்த வதந்தி இன்றும் இருக்கின்றது என்ற வெளிப்பாட்டை பார்க்கின்றோம். ஆனால் உயிர்த்த கிறிஸ்து அவரே பெண்களுக்கு தன்னுடைய உயிர்ப்பின் வெளிப்பாட்டை வெளிக்காட்டி அவர்களை போய் சகோதரர்களிடம் சொல்லுங்கள், அவர்களை கலிலேயாவிலே சந்திக்கிறேன் என்று அவர்களுக்கு நற்செய்தி அனுப்புகின்றார். இயேசுவே அதற்கு முதன்மையானதாக இருந்து அவர் அத்தகைய ஒரு சாட்சிய வாழ்வை வெளிப்படுத்தினார். இந்த ஒரு சூழல் மறைந்த முன்னாள் பிரான்சிஸ் திருத்தந்தை அவர்கள் சிறப்பான வகையிலே தன்னுடைய வெளிப்படுதல் உண்மையை அவர்களுக்கு உரைத்தார். எனவே உயிர்த்த ஆண்டவர் உண்மையானவர், உண்மைக்கு சாட்சியம் கூறவர், அதற்காகவே பிறந்தேன் என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையில்தான் நம்முடைய திருத்தந்தை மிகுந்த பாசத்துக்குரியவர், எளிமையானவர்,
எந்த ஒரு சூழலிலும் எல்லோரையும் அரவணைக்கின்றவர். குறிப்பாக நோயாளிகள், தொழுநோயாளிகள், சிறையில் இருந்த கைதிகள், அவர்களோடு பல மணி நேரம் உறவாடி அவர்களுடைய துன்ப சூழல்களில் தானும் ஒருவராக இருப்பதை அவர் உலக மக்களுக்கு காட்டியிருக்கின்றார். எனவேதான் இத்தனை கோடி மக்களுடைய ஒரு வெளிப்பாடு அவர்கள் உள்ளத்திலே பதிகின்ற அளவிலே இன்று மாமனிதராக புனித நிலையிலே வாழ்கின்ற மறைந்த முன்னாள் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இத்தகைய ஒரு மாபெரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நாம் இனி பெற முடியாது என்றும் சில ஊடகங்கள் சொல்லுகின்றது. கடவுள் அவர் சித்தப்படி தூய ஆவியானுடைய வல்லமையினால் பலரை அவர் நியமிக்கின்றார். பலர் வழியாக நம்முடைய தாயாகிய திருச்சபை அகில உலகமெங்கும் பரவி மக்களை ஒன்று சேர்க்கின்ற மாபெரும் இறையாட்சியின் பணியை தொடர்ந்து இறையாற்றி கொண்டிருக்கின்றது. பல நாட்டு அரசு சட்டங்கள், பல கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக செயல்படுகின்ற பல்வேறு கோணங்களிலே மக்களை திசை திருப்புகின்ற தவறான தப்பறையான கொள்கைகளை எல்லாம் வெளிப்படுத்தி அவர்களை ஒருவித உலக போக்கிற்கு, உலக வர்த்தகத்திற்கு ஆளாக்குகின்ற சூழல்களில் இருந்தெல்லாம் ஆண்டவராகிய கடவுள் அவரை நியமிக்கின்றார். காலத்திற்கேற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப திருத்தந்தை பலரையும் தன்னுடைய இறையாட்சிக்குள் அரவணைக்கின்ற நல்ல ஒரு வழிகாட்டுதல்களை தன்னுடைய சுற்றுமடல்கள் வழியாகவும் ஆவணங்களை வெளிப்படுத்துவதன் வழியாகவும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களையும் சமமாக, சரிசமமாக திருச்சபையினுடைய அங்கீகாரங்களிலும் பதவி பொறுப்புகளிலும் அவர்களுக்கு இடமளித்து பல்வேறு கோணங்களிலே சிந்திக்க செய்து இன்று உலகை திருச்சபையினுடைய மயமாக்குகின்ற வகையிலே பல காரியங்களை செய்தார். படிப்படியாக அவர் மேற்கொண்ட ஒவ்வொரு சீர்திருத்தங்களும் வழிகாட்டுதல்களும் பலரால் உடனே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அதிகார வர்க்கத்திலே இருக்கின்ற அவர்களுக்கு இவைகளெல்லாம் இவர் ஏதோ திருச்சபையிலே பெரும் அழிவை உண்டாக்குகின்றார் என்ற நினைப்பை உருவாக்கிய போதிலும் அங்கே மக்கள் படுகின்ற வேதனைகள், துன்பங்கள், கால சூழல்களிலே ஏற்படுகின்ற போர்கள், தீவிரவாதங்கள், இவைகளையெல்லாம் கடந்த நிலையிலே இறையாட்சியினுடைய மகிமை வெளிப்பட வேண்டும், கடவுளுடைய ஆட்சியினுடைய தன்மை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக உருக்கமான வகையிலே பலவித பக்தி முயற்சிகளையும் உருவாக்கி இருக்கின்றார். அன்னை மீது அளவு கடந்த பக்தி முயற்சிகள் வருவதற்கான வழிகாட்டுதல்கள் உறங்கும் சூசையப்பர், ஸ்லீப்பிங் செயின்ட் ஜோசப், அதையும் வர்த்தகமாக மாற்றினார்கள். ஆனாலும் அவர் அன்றாடம் தான் செய்கின்ற காரியங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக முடித்து வருகின்ற வேளையிலே முடியாத காரியங்கள், முடிக்க முடியாமல் இருக்கின்ற குறைவுபட்ட நிலைகள் எல்லாம் அந்த சூசையப்பருடைய பாதத்திலே, அந்த சுரூபத்தின் அடியிலே வைத்துவிட்டு அவர் உறங்க செல்வார். அங்கே அடுத்த நாள் அதற்கொரு தெளிவு வெளிப்பாடு கிடைக்க அதை துரிதமாக செய்து பலவிதத்திலே மக்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்திருக்கின்றார். எனவே இத்தகைய ஒரு அன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை இழந்த நிலையிலே உலகமே வருத்தத்திலும் துயரத்திலும் ஆழ்ந்த ஒரு சூழலிலே இருக்கின்ற போது கடவுள் அவரை உயர்த்துகின்றார். குறிப்பாக ஆண்டவருடைய உயிர்ப்பின் ஞாயிறுக்கு அடுத்த நாளே அவரையும் தன் விண்ணக வாழ்வுக்கு அழைத்து கொண்டார். அவர் செய்த பணிகள், 12 ஆண்டுகள் தல திருச்சபை வழிநடத்துவதில் பெரும் போராட்டம், எதிர்நீச்சல், பலவிதமான குழப்பங்கள், ஆயர்கள் மத்தியிலே, குருக்கள் மத்தியிலே, இறை மக்கள் மத்தியிலே, துறவரத்தார் மத்தியிலே ஏற்பட்ட பல சிக்கல்கள் அனைத்திற்கும் தீர்வு காண தூய ஆவியின் வேண்டுதலை கொண்டு அவர் செயல்பட்டார். எனவே அந்த வகையில்தான் கடவுள் இறை ஆற்றல் மிக்கவர். மனிதன் நினைப்பது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய செயல்பாடுகள் என்றும் அழியாத முத்திரைகளாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நிறுவப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஒரு மாபெரும் அழிக்க முடியாத ஒரு சொத்தாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்முடைய தாயாகிய திருச்சபைக்கு அளித்திருக்கின்றார். ஏழ்மையை விரும்பினார்,
எளிமையை கடைபிடித்தார். பண வர்க்கத்திற்காக பணக்காரர்களாக அல்லது அதிக எண்ணிக்கையிலே தொகையை கொடுத்து திசை திருப்புகின்ற கர்தினால்கள் ஆயர்கள் மத்தியிலும் அவர் பெரும் போராட்டம் மேற்கொண்டு பலவிதமான தவறான போக்குகளை எல்லாம் சீர்திருத்தம் செய்து எத்தனையோ பெரும் வழிகாட்டுதல்களை முன்னோக்கிய சிந்தனைகளை உருவாக்கி மக்கள் மத்தியிலே செயலாற்றி இருக்கின்றார். பிப்ரவரி 14 அவர் மருத்துவமனையிலே பெரும் சிகிச்சைக்காக அங்கே அனுமதிப்பட்ட போது உலக மக்கள் அனைவரும் அவருக்காக மன்றாடினார்கள். பல்வேறு ஊடகங்கள் வழியாக அத்த ஜெபங்கள் எல்லாம் பலரும் காண முடிந்தது. நாமும் அவருக்காக ஜெபித்தோம். இறைவன் அருளால் அவர் படிப்படியாக உடல் நலம் பெற்று மீண்டும் வத்திக்கானுக்கு வந்து அங்கே தன்னுடைய பணியை தொடர்ந்தார். சில ஊடகங்கள் அதை கூட ஏதோ நாடகம் நடத்துகின்றார்கள், காட்சி பொருளாக அவரை வைத்திருக்கின்றார்கள் என்றார்கள். ஆனால் இறுதி வரை ஆண்டவருடைய உயிர்ப்பின் ஞாயிறிலேயே அவர் எல்லோருக்கும் உயிர்ப்பின் ஆண்டவருடைய ஆசிரை வழங்கினார். மக்கள் அவ்வளவு பேரும் அதை பார்த்து மகிழ்ந்தார்கள், அவருடைய ஆசிரை பெற்றார்கள். எனவே அத்தகைய திருத்தந்தை இன்றும் நம்மோடு உயிர் வாழ்கின்றார், நம்மில் ஒருவராக இருக்கின்றார். அந்த ஒருமைப்பாட்டு ஒற்றுமையினுடைய வெளிப்பாடாக உலக சமாதானத்திற்காக போரிடும் நாடுகள் மத்தியிலே ஒற்றுமை வர வேண்டும், சமாதானம் வர வேண்டும், நீதியும் உண்மையும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் வெளிப்படையாகவே கேட்டுக்கொண்டார். அவருடைய இறுதி ஆவலாகவும் இந்த நாடுகளெல்லாம் தன்னுடைய ஒருமைப்பாட்டை ஒற்றுமையை இயற்கையின் சூழலை பற்றிய பெரும் ஆவணங்களையும் சுற்றுமடல்களையும் தந்து இயற்கையை அழிக்க வேண்டாம், இயற்கையை வளர்க்க வேண்டும், கடவுளுடைய மாபெரும் திட்டத்தையும் வெளிப்படுத்தி கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற அன்பு மக்களாக என்றும் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் பல சூழலிலே அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். லூர்தஸ் தொலைக்காட்சி வழியாக 6-7 ஆண்டுகளாக ஒவ்வொரு முறையும் அவர் புதன் மறைக்கல்வி உரையில் வெளிப்படுத்திய செய்திகளையும் ஞாயிறு மறையுரை ஏஞ்சலுஸ் செய்தியிலே கொடுக்கின்ற செய்திகளை எல்லாம் தமிழிலே நான் லூர்தஸ் தொலைக்காட்சி வழியாக காணுகின்ற நேயர்களுக்கு நான் கொடுத்ததிலே நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். அந்த ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக, அனைவரும் காணக்கூடிய ஒன்றாக அமைந்தது. நீங்கள் உங்களுடைய பழைய அந்த நகல்களை புரட்டி பார்த்தால் தெரியும், அல்லது முக்கியமான சூழல்களிலே இங்கிருந்து மறு ஒலிபரப்பு செய்வார்கள். எனவே அந்த வகையிலே ஆண்டவர் அளித்துள்ள இந்த மாபெரும் நிகழ்வுக்காக தமிழிலே குறுகிய காலத்திலேயே 1 வாரத்திற்குள்ளாகவே அதனுடைய நிகழ்வுகள் அடுத்தடுத்து நமக்கு கொடுக்க நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்தது. எனவே அதையெல்லாம் நினைத்து இறைவனுக்கு நான் இந்த நேரத்திலே நன்றி கூறிக்கொள்ளுகின்றேன். நம்முடைய லூர்தஸ் தொலைக்காட்சி நிறுவனம் என்றுதான் சொல்ல வேண்டும். பலர் இதிலே உழைக்கின்றார்கள். பல ஊழியர்கள் நல்ல ஒரு திறந்த மனத்தோடு எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இருந்தாலும், பயண கலைப்புகள் இருந்தாலும் உடனுக்குடன் செய்திகளை கொடுத்து மறைபரப்பு பணியினுடைய ஒரு நிகழ்வாகவே நற்செய்தியின் போதனையின் ஒரு தெளிவான சிந்தனையோடு லாபத்திற்காக என்று இல்லாமல் எந்த ஒரு கையூட்டும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்ற மாபெரும் பணியாக நம்முடைய லூர்தஸ் தொலைக்காட்சி நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே ஆண்டவருடைய அருளினால் நமக்கு இறைவன் கொடுத்துள்ள எந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் லூர்தஸ் என்ற பெயரிலே அன்னைக்கு விழா கொண்டாடுகின்ற ஒரு சூழல் எல்லாம் வருகின்ற நிலையிலே நாம் இதை கொண்டாடுகின்றோம். 2003 திருத்தந்தை ஜான் பால் அவர்கள் இறந்தபோது நான் லூர்து நகரிலே இருக்க வாய்ப்பு கிடைத்தது. அன்று இரவு அவர் அங்கே இறந்து விட்டார் என்ற உடனேயே ஏறக்குறைய 20 குருக்கள் அங்கே இருந்த அந்த லூர்து கெபியிலே இரவு 11 மணி போல் அங்கு ஒன்று கூடி நாங்கள் லத்தீன் மொழியிலே அங்கே அந்த திருப்பலியை நிறைவேற்றினோம். அது ஒரு மறைக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது. அதே ஒரு நிகழ்வு இங்கே
நான் தற்போது இருக்கின்ற கடலூர் ஓட்டி புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பங்கிலே அன்று மாலையே, திங்கட்கிழமை மாலையே நாங்கள் திருப்பலி நிறைவேற்றி எங்களுடைய நன்றியை நாம் திருத்தந்தை அவர்களுக்கு தெரிவித்து கொண்டோம். எனவே ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் ஒவ்வொரு பங்கிலும் நம்முடைய அருட்தந்தையர்கள், ஆயர்கள் இந்த திருப்பலி இந்த 9 நாள் துக்க நாட்களிலேயே ஒப்பு கொடுத்து சிறப்பான வகையிலே அன்னையை மையமாக கொண்டு செயல்படுகின்ற வேளையிலும் நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும் வழிகாட்டுகின்ற அனைத்து மக்களையும் ஒன்று சேர்க்கின்ற மாபெரும் இந்த ஒரு பணி தொடர்ந்து நடைபெற இந்த நிறுவனத்தை நான் அன்போடு பாராட்டுகின்றேன். தொடர்ந்து திருத்தந்தையினுடைய வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு பல ஊடகங்கள் வழியாக கொடுக்கப்படுகின்றது. அவருடைய இறுதி சடங்கு, அவருடைய மற்ற நிகழ்வுகள், புதிதாக தேர்ந்தெடுக்க இருக்கின்ற திருத்தந்தை எல்லாம் நாம் தூய ஆவியானுடைய வேண்டுதலோடு அவற்றை நாம் ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து நம்முடைய தாயாகிய திருச்சபையை இறைவன் வழிநடத்துவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் இந்த சடங்குகளிலே பங்கு கொள்கின்ற போது திருத்தந்தைக்காக ஜெபிப்போம். திருத்தந்தையின் வழியாக தொடர்ந்து நம்முடைய திரு அவையானது வழிநடத்தப்படவும் உங்கள் அனைவரையும் வேண்டுகின்றேன். இந்த ஒரு இரங்கல் செய்தியாக பல நிகழ்வுகளை நான் தொகுத்த நிலையிலே உங்களுக்கு அளித்திருக்கின்றேன். இன்னும் மற்ற நிகழ்வுகள் எல்லாம் பலர் உங்களுக்கு அளிப்பார்கள். அதையும் நீங்கள் மனதில் கொண்டு ஆண்டவருக்கு உகந்த நல்லதொரு வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு, இந்த ஜூபிலி ஆண்டிலே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற அன்பு மக்களாக வாழ அனைத்து மக்களையும், குறிப்பாக நம்முடைய உயர் மறை மாவட்ட புதுவை கடலூர் மக்கள் அனைவரையும் இறைவன் ஆசிர்வதிக்க மன்றாடி உங்களுக்கு என்னுடைய அனுதாபங்களையும் வருத்தத்தையும் இறை ஆற்றலையும் ஜெபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.